சென்னையில் இருக்கும்போது தவறாமல் உடற்பயிற்சி சாதனங்களையும் எடுத்து வந்து விடுவார். அன்பே வா சிம்லாவிலும் ஊட்டியிலும் படப்பிடிப்பு நடந்தபோது அதிகாலையிலேயே எழுந்து கடும் குளிரிலும் வியர்வை வலிய உடற்பயிற்சிகளை செய்து கொண்டிருப்பார். அப்போதெல்லாம் அவருடன் நானும் சேர்ந்து கொள்வேன். அவரை போல நானும் பளு தூக்குவேன். ஒரு சமயம் அவரது தோட்டத்திலும் அப்படி பளு தூக்கிய போது, தொடர்ந்து செய்கிறீர்களா அல்லது விட்டு எப்போதாவது பளு தூக்குகிறீர்களா என்று கேட்டார். இடைவெளி ஏற்பட்டுருச்சு என்று நான் சொன்னபோது கோபித்து கொண்டார். இடைவெளி விட்டு பயிற்சி செல்வது நல்லதல்ல என்றார். சிம்லாவில் அன்பேவா படப்பிடிப்பிற்கு எம்ஜிஆருடன் அவரது மனைவி வி.என். ஜானகி அவர்களும் வந்திருந்தார். நாங்கள் அங்கே ரயிலில் பயணம் செய்யும் போது கல்கா என்ற ஸ்டேஷனில் ரயில் நின்றது. திருமதி ஜானகி ஒரு சோடா கிடைத்தால் தேவலை என்றார். முதலில் யார் சோடா வாங்கி வருவது என்பதில் எம்ஜிஆருடன் நான், ஏவிஎம் சரவணனும் போட்டி போட்டோம். எங்கள் கம்பார்ட்மெண்ட் இருந்த இடத்திலிருந்து சுமார் 100 மீட்டர் தூரத்தில் இருந்த கடைக்கு ஓட்ட பந்தயமாக சென்றோம். எம்ஜிஆருடன் ஓடி பார்க்க முடியுமா என்ன? அவரே சோடா வாங்கி தன் மனைவிக்கு தந்தார். ஆனாலும் நாங்கள் சிரித்தபடியே ஓடிய